ஓம் நம சிவாய. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 முருகனாயிருக்கர், குபேரனாயிருக்கர், பிரம்மாவாயிருக்கர், இந்திரனாயிருக்கர் அப்படின்லாம் சொல்லித்தா அடுத்தது யாராக இருக்கார்னு சொல்கிறது 621வது திருநாமம் ஓம் விஷ்ணவே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. விஷ்ணு விஷ்ணு அப்படின்னாலே எங்கேயும் வியாபிச்சிருக்கிறவர் அப்படின்னு பொருள், எங்கும் பரவி இருக்கக்கூடியவர் அப்படின்னு. முன்னமே சொன்னாப்புல தான் ஒரே சக்தி தான், ஒரே எனர்ஜி தான், எல்லா இடத்துலையும் பல விதங்களில் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய எங்கும் வியாபித்து பரவி இருக்கக்கூடிய விஷ்ணுவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லித்து வேத மந்திரமே அப்படி தான் சொல்கிறது. ச பிரம்ம ச சிவஹா ச ஹரிஹி சேந்திரஹா அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா பிரம்மாவாக இருக்கார், அவரே சிவனாக இருக்கார், அவரே ஹரியாக இருக்கார், அவரே இந்திரனாக இருக்கார் அப்படின்னு எல்லாம் இவரோட வடிவம்தான் அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்த 622வது திருநாமம் ஓம் மித்ராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல பொருள் என்ன? மித்ரன் அப்படின்னா எல்லாத்தையும் அளக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் அளக்கக்கூடியவர் அப்படின்னு. அளக்கக்கூடியதுன்னா எதெல்லாம் அளப்பார் அப்படின்னு, நீளம் அகலம் இதெல்லாம அளப்பார், அதையும் அளப்பார். ஒவ்வொரு ஜீவர்களோட நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், புண்ணியமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கணக்கு இவர்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் அளக்கிறார். எப்படி அளக்கிறார்னு அதுக்குன்னு அவர் ஆஃபீஸ் வச்சுருக்கார். சித்திரகுப்தன் முதலான ஆளெல்லாம் வச்சுண்டு எல்லாத்தையும் அளக்கிறார். எதுக்கு அளக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்பில் பலனை கொடுக்கறதுக்கு. படி அளக்கிறார் படி அளக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த படி அளக்கிறதுனா என்ன பொருள்? ஒன்றும் இல்லை, அவர்களோட நன்மை தீமைக்கு பாவ புண்ணியத்துக்கு ஏத்தாப்பில் நமக்கு பலனை கொடுக்கறது. அப்படி ஒரு கணக்கு, அந்த கணக்கு தப்பி எதுவுமே நடக்காது. அதனால இவருக்கு மித்ராய நமஹா அப்படின்னு அனைத்தையும் அளக்கிறவர் அப்படிங்கிற பொருளில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 623வது திருநாமம் ஓம் த்வஷ்ட்ரே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா விஸ்வகர்மா வடிவினர் அப்படின்னு அர்த்தம். முன்னமே பார்த்துருக்கோம், தேவலோகத்து சிற்பி, அவருக்கு பேர் விஸ்வகர்மா. விஸ்வகர்மா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த விஸ்வகர்மா வடிவமாக இருக்கிறதுனால தான் த்வஷ்ட்ரே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது 624வது திருநாமத்தில் ஓம் திருவாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே திருநாமம் 26வது திருநாமமாக வந்திருக்கு. பின்னால் 751வது திருநாமம் வரப்போகிறது. இந்த இடத்துல இதோட பொருள் என்ன அப்படின்னா துருவ நட்சத்திர வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. முன்னால் இதுக்கு முன்னால் வால் நட்சத்திர வடிவமாக இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ துருவ நட்சத்திர வடிவமாக இருக்காருன்னு சொல்லியிருக்கு. 26வது நாமம் பார்க்குறதையே நாம் இதோட பொருள் துருவன் யார், அந்த துருவ நட்சத்திரமாக எப்படி ஆச்சுங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம விவரம் பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர். அடுத்த 625வது திருநாமம் ஓம் தராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த தரன் அப்படிங்கிறது அஷ்டவசுக்கள் அப்படின்னு தேவர்களில் ஒரு கூட்டம். அந்த அஷ்டவசுக்களில் ஒருவருக்கு பேர் தரன் அப்படின்னு பேர். அந்த வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு பொருள். அடுத்த 626வது திருநாமம் இன்னொரு அஷ்டவசு நாமமான அதை சொல்லி அந்த வடிவமாக இருக்காங்க. அது என்ன அப்படின்னா 626வது திருநாமம் ஓம் பிரபாவாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரபாவன் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கார், தரன்கிற வடிவத்தில் இருக்கார். அப்படின்னா இந்த அஷ்டவசுக்கள் அப்படின்னு சொன்னேன், 8 பேர். அப்படின்னாலே 8 வசுக்கள்ங்கிற தேவதைகள் 8 பேர். அவள் யார் அப்படின்னா தரா, திருவ, சோமன், அகன், அனிலன், அனலன், பிரத்யுஷா, பிரபாவன் அப்படின்னு 8 பேர். இந்த 8 பேரில் பேரை சொல்லி அவர்கள் வடிவமாக இருக்கார், அஷ்டவசுக்கள் வடிவமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது. இந்த அஷ்டவசுக்களோட சக்தி என்ன, பெருமை என்ன அப்படின்னா
அதாவது இந்த இயற்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நிலம் இருக்குது, நீர் இருக்குது, ஆகாயம் இருக்குது, இப்படி இயற்கையில் நேச்சர்லாம் இருக்கே, இந்த நேச்சர் இயற்கை கோட்பாடு வடிவம் இவர்கள்லாம். அதெல்லாம் பாதுகாக்கிறவர்கள், அந்த வடிவமாக இருக்கிறவர்கள் தான் இந்த அஷ்டவசுக்கள் அப்படின்னு. இந்த அஷ்டவசுக்கள் யார் அப்படின்னா, தக்ஷ பிரஜாபதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு ஒரு பொண்ணு, தாட்சாயணின்னு ஒரு பொண்ணுங்கிறது எல்லாம் தெரியும், பார்வதியே பிறந்தா அப்படின்னு. இன்னொரு பொண்ணு வசுன்னு பேர். அந்த வசுவுக்கு பிறந்த குழந்தைகள் தான் இந்த 8 பேரும். இந்த வசுவுக்கு பிறந்ததுனால வசுக்கள், 8 பேராக இருக்கிறதுனால அஷ்டவசுக்கள் அப்படின்னு பேர். இந்த அஷ்டவசுக்களில் எப்படி இல்லாமல் அவளுக்கு இருந்தது அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும். இந்த அஷ்டவசுக்களில் இந்த பிரபாவன் அப்படின்லாம் சொல்கிறாளே, இப்படி பலர் 8 பேர் சொன்னமே, அந்த 8 பேரும் என்ன பண்ணினா அப்படின்னார். இந்த பிரபாவன் அப்படிங்கிறவர் மட்டும் அவர் மனைவியோட போகிறதே வசிஷ்டர் ஆசிரமம். அந்த வசிஷ்டர் ஆசிரமத்தில் காமதேனு இருக்குது, வசிஷ்டர் தான் காமதேனு இருக்குது. இந்த காமதேனுவை பார்த்தோன்னே இந்த பிரபாவன் அப்படிங்கிற இந்த வசுவோட மனைவிக்கு ஆசை வந்தது, நம்ம வீட்டில் இந்த மாடு இருந்தால் நல்லா இருக்கும், அதனால் அதை எப்படியானு வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு தன்னோட கணவரான வசுகிட்ட சொன்னார். உடனே வசிஷ்டர்கிட்ட கேட்டாக்க காமதேனு யாரான்னு கொடுப்பாளோ, வசிஷ்டர் கொடுக்க மாட்டார்னு தெரியும் இவருக்கு. அதனால் என்ன பண்ணினான், இந்த வசு அவர் அந்தண்ட பேருக்கிறதே இந்த காமதேனுவை கடத்தின்னு போயிட்டார் இவன் வீட்டுக்கு. இதை தூக்கின்னு போயிட்டார். தூக்கிண்டு போனால் பார்த்தார், தன்னோட ஞான திருஷ்டினால் தெரிஞ்சு தபோபலத்தினால வசிஷ்டருக்கு இதை யார் காமதேனுவை திருடினா அப்படின்னு. இந்த வசுக்கள் திருடி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னே என்ன பண்ணான்னா, அஷ்ட வசுக்களுக்கும் சபிச்சுட்டார். எப்போ அடுத்தவர் பொருள் மேலே ஆசைப்பட்டு அது அவர்களுக்கு தெரியாத நீங்கள் திருடினேளோ, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறது, 8 பேரும் பூமியில் மனுஷனாக பிறந்து அனுபவிக்க கடவுதுன்னு சபிச்சுட்டா. அதுவும் தேவர்களுக்கெல்லாம் அங்கேருந்து தேவலோகத்தை விட்டுட்டு இனிமேல் மனுஷலோகத்தில் இருக்கணும் அப்படின்னா அதை விட கஷ்டம். இந்த ஒன்றுமில்லை, சாதாரண நம்மளை மாதிரி ஜனங்கள் எல்லாமே எங்கேயோ வெளிநாட்டில் போய் இருந்துட்டோம், அமெரிக்காவில் போய் இருந்துட்டு வந்துட்டோம்னா அப்புறம் இந்த ஒரு ஊரில் நம்மளால் முடியல அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்தில் போகிறதையே இந்த சௌக்கியத்தை கண்டுட்டோம்னா நம்மளால் முடியலன்னா, இனிமேல் தேவலோகத்துலேருந்து இந்த மனுஷலோகத்தில் இருக்கணும் அப்படின்னா முடியுமா? அதனால் அஷ்டவசுக்களும் என்ன பண்ணுறார், அவர்கிட்ட போய் காலில் விழறா. ஏதோ அவர் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார், அதுக்காக நீங்கள் 8 பேரையும் சபிச்சுட்டேள், அதனால் எங்களுக்கு நீங்கள் தான் சாப விமோச்சனம் பண்ணணும், இவ்வளவு பெரிய கடுமையான தண்டனை கொடுக்கப்படாது அப்படின்னு இவெல்லாம் வசிஷ்டரை வேண்டா. வசிஷ்டர் என்ன பண்ணினார் பார்த்தார், இந்த மகான்கள் ரிஷிகளோட குணம் என்ன அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணினா அதுக்கு தான் கோபம் வரும் அவளுக்கு. சும்மா இல்லை நம்மளை மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டத்துக்கெல்லாம் கோபம் வராது. நிஜமாகவே இது தர்ம விரோதமான தப்பாக இருந்தால், அறத்துக்கு விரோதமான தப்பாக இருந்தால் தான் அவள் கோச்சுப்பா. அப்படி கோச்சுண்டாலும் உடனே நாம் மன்னிப்பு கேட்டாக்க உடனே அதுக்கு சாப விமோச்சனமும் தந்துடுவா. அதனால் வசிஷ்டர் என்ன பண்ண, இந்த அஷ்டவசுக்களும் இப்படி கேட்டதுனால இவ மன்னிப்பு கேட்டதுனால சொன்னார், சரி நீங்கள் 7 பேர் தப்பு பண்ணலை, ஆனால் நீங்கள் 7 பேரையும் சேர்த்து சபிச்சேன், ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுனால. அதனால் இப்போ நான் சொல்கிறேன், இந்த 7 பேரும் நீங்கள் பிறந்தோன்னே நாங்கள் சாபம் கொடுத்தது தான், நீங்கள் பூமியில் போய் பிறந்து தான் ஆகணும் மனுஷனா. ஆனால் பிறந்த உடனேயே உங்களுக்கு பூமியிலேருந்து விடுபட்டுருவேள் அப்படின்னா என்ன அர்த்தம், பிறந்த உடனே போயிடுவேள்னு அர்த்தம். என் சாபத்துக்காக நீங்கள் உங்களுக்கு ஒரு பிறப்பு கிடக்கும், அந்த பிறப்பு உடனேயே முடிஞ்சு போயிடும். இனிமேல் நீங்கள் 100 வருஷம் 200 வருஷம் இருந்து அங்கே இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுன்னு அப்படிலாம் திண்டாட வேண்டாம். பிறந்தோடனே உங்களுக்கு அந்த சாப விமோச்சனம் கிடச்சிடும், உங்களோட அந்த மனுஷ பிறவி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணான்னு, இந்த பிரபாவன் மட்டும் என்ன பண்ணான்னு, திருடினத்தினால அவருக்கு மட்டும் என்ன பண்ணுன்னார், முழுக்க இருந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அவர் தான் தப்பு பண்ணார், அதனால அந்த ஆள் மட்டும் இருந்து தான் ஆகணும், பூமியில் இருந்து முழுக்க அந்த மனித பிறவியில் என்னென்ன உண்டோ கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் அந்த சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தா 8 பேரும் எப்படியும் நம்ம போய் தான் ஆகணும். இப்போ எங்கே போய் பிறக்கிறது, யார்கிட்ட போய் பிறக்கிறது, அது ஏதானு கண்ட இடத்துல பிறந்துட்டு
அதனால நமக்கு இன்னும் அந்த குணதோஷங்கள்லாம் ஒரு மொழி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தா அவளுக்கு உண்டான குணங்கள்லாம் நமக்கு வந்து அவள் நல்ல வாழ்கிட்ட பிறப்புமா கெட்ட வாழ்கிட்ட பிறப்புமா தெரியாது. அதனால் இவர்களே என்ன பண்ணால் பார்த்தா இருக்கிறதுலே பவித்திரமான கங்காதேவிகிட்ட போய் வேண்டிண்டா. நாங்கள் அப்படி இந்த பூமியில் பிறக்கணும்னு ஆயிடுத்து, அப்படி பிறந்தாலும் வேறு எங்கேயும் போய் பிறக்காத ஒன் வயத்தில் பிறக்கணும் அப்படின்னு. அதனால இந்த அஷ்டவசுக்களுக்கு சாப விமோச்சனத்துக்காக கங்காதேவி என்ன பண்ணினா ஒரு பெண்ணாக வந்து சாந்தனு அப்படின்னு மகாபாரதத்தில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சாந்தனு மகாராஜாவோடு சேர்ந்து குழந்தை பிறந்தது, 7 குழந்தை பிறந்தது. 7 குழந்தையும் பிறக்கிறதே கங்கை என்ன பண்ணான்னு சந்தனுவோடு சேர்ந்து முதல் குழந்தை பிறந்த உடனேயே குழந்தைய எடுத்துனுமே நேராக கங்கையில் தண்ணியில் முழுகடிச்சிடுறது. இப்படி 1 ஆச்சு 2 ஆச்சு 3 ஆச்சு 7 ஆச்சு. கண்டிஷன், நான் குழந்தை பிறந்ததுன்னா உன்னோட சேர்ந்து குழந்தை பிறந்ததுன்னா நான் எப்படியோ என்னமோ பண்ணுவேன், என்ன நீ தடுக்கக்கூடாது அப்படின்னு கங்கை கண்டிஷன் போட்டிருந்தா. அப்படி இருந்தால் உன்னோட சேருவேன் அப்படின்னு. இவர் சரி அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். இப்படி பச்சை குழந்தை பிறந்தோடனே ஒரு பெத்த தாயார் கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கம் இல்லாத தண்ணியில் கொண்டு முழுகடிச்சு அது பிராணம் போகிறதே அப்படின்னு இவர் பார்த்தார். அதுக்கப்புறம் 8வது குழந்தை பிறக்கிறது. அந்த 8வது குழந்தை பிறக்கிறதே தான் சந்தனு போய் தடுக்கிறார். இப்படி 7 குழந்தைய தியாகம் பண்ணோம், அட்லீஸ்ட் இந்த ஒரு குழந்தையானு விட்டுவை எனக்குன்னு. அப்போ உடனே என்ன பண்ணேன்னா, அப்படியா இந்தா வச்சுக்கோன்னா இந்த 8வது குழந்தைய கையில் கொடுத்தா தான் போயிட்டா, சந்தனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அப்படி அந்த 8வது குழந்தையா இருந்து தப்பிச்ச குழந்தை தான் தேவவிரதன்னு பேர். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் உலக பிரசித்தமான பீஷ்மர் அப்படின்னு ஆன. இந்த அஷ்டவசுக்களும் வசிஷ்டரோட சாபத்துக்காக தான் சந்தனுக்கும் கங்கைக்கும் குழந்தையாக பிறந்து அந்த 7 பேருக்கு சொன்னாரோ இல்லையோ, நீங்கள் பிறந்த உடனே உங்கள் சாப விமோச்சனம் ஆகிடும், இந்த பூலோகத்தில் வாழ்க்கை இருக்காதுன்னு. அதனால அவர்கள் 7 பேரையும் இந்த வசிஷ்டர் சாபத்தை நீக்கிறதுக்காக தான் கங்காதேவி உடனே சாப விமோச்சனத்துக்காக தண்ணியில் போட்டா. அடுத்தது 8வதுக்கு தான் இப்படி சொன்ன, நீ முழுக்க தான் இருந்து அப்படின்னு. அப்புறம் பீஷ்மர் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். எப்பேற்பட்ட மகாத்மா மகான், ஆனால் அந்த கௌரவர்களோடு இருந்ததுனால எவ்வளவெல்லாம் அவர் கஷ்டத்தை பார்க்க வேண்டியிருந்தது, துக்கத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது அப்படின்லாம் நமக்கு மகாபாரத கதை சொல்கிறது. அப்படி அந்த அஷ்டவசுக்களும் இருந்து அவளோட சாபத்தை போக்கிக்கிறதுக்காக தவம் இருந்து சாப விமோச்சனம் அடைஞ்ச இடம்தான் எங்கே இருக்குது அப்படின்னா வடமூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருஆலம்பொழில்ங்கிற திருத்தலம். திருவையாருக்கு பக்கத்தில் இருக்குது திருஆலம்பொழில். ஆலம்பொழில்னாலே வடாரண்யம் அப்படின்னு தான் வடவிருட்சம். அதில் ஆத்மநாத சுவாமி ஞானாம்பிகை அப்படின்னு அப்பர் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த திருத்தலத்துக்கு தான் என்ன பண்ணினார் அப்படின்னார், இன்னமுமே தோள் கொடுத்த விழா அப்படின்னு நடக்கிறது. வைகாசி மாதத்தில் பட்டீஸ்வரத்தில் ஞானசம்பந்த பெருமான் வரத்தே அந்த வெயில் தாங்கலை அப்படின்ட்டு சிவபெருமான் முத்து பந்தல் கொடுத்தார். அந்த முத்து பல்லாக்கில் ஞானசம்பந்தர் வரத்தே அப்பர் சுவாமிகள் தூக்குறார் அவரை. அப்படி தோள் கொடுத்த விழான்னு நமக்கு அந்த திருவாலம்பொழியில் தான் அஷ்டவசுக்களுக்கு சாப விமோச்சனம் அடைந்தது. அப்படி அஷ்டவசுக்களாகவும் இவரே இருக்கார் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கு. இன்னும் என்னெல்லாமா இருக்காருங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.